ஒரு கொடியினால் நம்ம வாழ்க்கை தரமும் மாற போகிறது கிடையாது. நாளையும் 5ஆம் தேதி கோட்டு ரிலீஸ் ஆயிருந்தா என்ன இருக்கும்? அந்த விஜய் சாரோட கட்சி கொடி ஃப்ளாக் எழுப்பட்டிருக்காங்க. மாநாடுக்கு இன்னும் டேட் இல்லை. அது அரசியல் பொலிட்டிக்கல் சூழ்ச்சி ஏதாவது இருக்குமான்னு கேட்குறாங்க. அப்படிலாம் பண்ண முடியாது. யாருடைய வளர்ச்சியை யாரும் தடுக்க முடியாது. எனக்கு அதிலெல்லாம் நம்பிக்கை. நீங்கள் மாநாட்டுக்கு மதுரையில் இடம் கொடுக்கல, திருச்சியில் இடம் கொடுக்கல அப்படின்னு சொல்லுவதையெல்லாம் நம்ம ஏற்க வேண்டிய அவசியம் இல்லை. சேலத்தில் கிடைக்கிது அப்படின்னா அங்கே இடம் கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ அதனால் அதையெல்லாம் நம்ம இது பண்ணுற அரசியல் களத்தில் யார் வருவதையும் யாரும் தடுக்க முடியாது. அது காலத்தின் கட்டாயம் தான். அதில் வெற்றி அடைகிறது என்பது அவர்களுடைய கொள்கையும் அவர்கள் அந்த கட்சியை வழிநடத்துகிற விதமும் தானே தவிர இது எல்லாமே எந்த சூழ்ச்சியும் பண்ண முடியாதுன்னு நான் நம்புறேன். மக்களோட ஒரு கொடியை பற்றி யானை சொல்ல விஜய் அவர்கள், ஆனால் அது ஆப்பிரிக்கா யானை, அந்த பூ எந்த பூ இல்லை அப்படின்னு அந்த ஸ்பெயின் கலர் கொடி அப்படின்றாங்க. அதை பற்றி அவர் அன்றைக்கே விளக்கம் சொல்லியிருந்தா இவ்வளோ கான்ட்ரவர்சி வந்திருக்க தேவை. அதான் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காருல்ல, ஏதோ மாநாட்டில் ஏதோ சொல்கிறேன்னு சொல்லியிருக்காருல்ல. அப்போ சொல்லும்போது கேட்டுக்கிற வேண்டியதான். அது ஆப்பிரிக்கா யானையா, ஒருவேளை இங்கே இறக்குமதி செய்யப்பட்ட யானையான்னு கூட நம்ம பார்த்துக்குவோம். அதிலெல்லாம் அவ்வளவு இல்லை. ஒரு கொடி என்னவா இருந்துதான் என்ன? ஒரு கொடியினால் நம்ம வாழ்க்கை தரமும் மாற போகிறது கிடையாது. அது ஒரு அடையாளம், ஒரு கட்சியினுடைய அடையாளம். அதனால் அதில் என்ன வேணாலும் இருக்கலாம். யானை இருந்திருக்கலாம், சிங்கம் இருந்திருக்கலாம், புலி இருந்திருக்கலாம். அவ்வளோ டீகோட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அது ஒன்றும் திரைப்பட போஸ்டர் கிடையாது அதை டீகோட் பண்ணி சொல்கிறதுக்கு. அது ஒரு கொடி, அதுக்குள்ளே 1000 அர்த்தங்கள் இருக்கும். அர்த்தம் இருக்கிறவங்க எடுத்துக்கோங்க, அது இல்லைன்னா ஒரு அடையாளமாக எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். அப்படிலாம் கிடையாது. எடுக்க மாட்டேன்றாங்கன்னு யார் சொன்னா? கூத்துப்பற்று அப்படிலாம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு பசுபதி சார் கூத்துப்பற்று ஆர்டிஸ்ட் இப்பவும் கூத்துப்பட்டு நடிச்சுட்டு தானே இருக்காரு. அதெல்லாம் நடிச்சுட்டு தான் இருக்காங்க நிறைய பேர். அந்த மாதிரி இயக்குனரை மட்டும் ஜாதி ரீதியை டார்கெட் பண்ணியே ஏகப்பட்ட பப்ளிக் ஒப்பீனியன் அப்படியே இருக்கு. இதை பத்தி பப்ளிக் ஒப்பீனியனாக இருக்காது, எதிர் சாதியினராக இருப்பாங்க. அதை போய் பப்ளிக்ல நீங்கள் பொதுமைப்படுத்தாதீங்க. நீங்கள் அதெல்லாம் கடந்தாச்சு. பார்த்தீங்களா, நான் விமர்சனமாக பண்ணேன். நான் அதாவது தெளிவாக சொல்கிறேன், மீண்டும் சொல்கிறேன். தமிழ்நாட்டில் ஃபார்முலா ரேஸ் கார் பந்தயம் தமிழகத்திற்கு எப்படி பெருமை சேர்க்கிறதோ, அதுக்கு சாலை வசதிகளை நீங்கள் செப்பனிட்டு சாலைகளை மறுசீரமைப்பு செய்கிறீங்களோ, அந்த சந்தோஷம் என்னை சேருகிற அதே நேரத்தில் வெள்ளக்கவி போன்ற மலை கிராமங்களுக்கும் சாலை வசதி செஞ்சு தர வேண்டியது அவசியமாகிறதுன்னு தான் கேட்குறேன். நான் அப்படி தான் சொல்கிறேன். சரி, இப்போ மலையாள திரையுலகில் ஒரு அமைப்பு பெண்கள் நடிகைகள் பிரச்சனையாக இருக்குது, பாலியல் தொல்லைகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு அவங்க ஒரு அமைப்பு கொண்டு வந்தாங்க. இப்போ நிறைய பேர் புகார் எடுத்து முன் வந்திருக்காங்க. தமிழ் சினிமாவில் அப்படி அவங்க பாதுகாப்பு உங்களுக்கான உரிமைக்காக போராடும் ஒரு அமைப்பு இல்லாததுதான் இப்போ காரணம். பெண்கள் மீது பாலியல் வன்முறை உலகம் பூரா இருக்கு. திரைத்துறையில் மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் இருக்கு. மருத்துவமனைக்கு போனீங்கன்னா இருக்கு, எல்லா தொழிலும் இருக்கு, ஐடி கம்பெனியில் இருக்கு. இல்லாத இடம்னு ஒன்று கிடையவே கிடையாது. அதை நம்ம கொச்சையாக நம்ம சொன்னால், நாங்கள் காலேஜ் படிக்கும்போது கொச்சையாக பேசுவோம். அது மாதிரியான விஷயங்கள் நம்ம இப்போ சொல்லிட முடியும் அப்படி. ஏன்னா இப்போ கொல்கத்தாவில் அரசு மருத்துவமனையில் இருந்தது திரைத்துறையாது இல்லை. அதனால் பெண்கள் மீது பாலியல் வன்கொடுமைன்றது நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. அதை பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் அச்சமாக இருக்குது, பயமாக இருக்குது. அந்த மனோநிலை ஆண்களிடக்கு மாறணும். ஆண்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை பார்க்கும் பொழுது தன்னுடைய தாய் போல, சகோதரி போல, அக்கா போல, தங்கச்சி போல நினைக்கிற மனப்பான்மை வேணும். அதை ஒரு போகப் பொருளாக பார்க்கறதை ஏற்கவே முடியாது. அது ரொம்ப ஆபத்தானது. அதிலும் சிறுமிகளுக்கு நடக்கிறதெல்லாம் இருக்கு இல்லையா, சமீபத்தில் நடந்த ஒரு சிறுமியுடைய பாலியல் கொடுமை இருக்கு இல்லையா, அதெல்லாம் ரொம்ப ஏற்கவே முடியாது. தண்டனை கடுமையாக்கப்படும். இந்த ஒரு விஷயத்துல தான் நம்ம அடிக்கடி சொல்லுவோம், வளைகுடா நாடுகளைப் போல, அரபு நாடுகளைப் போல சட்டங்களை கடுமையாக்குங்கன்னு சொல்றது. மரண தண்டனை தான் இதற்கான சரியான தீர்வு. இங்கே உடனே சமூக ஆர்வலர்கள் வருவாங்க, மனிதநேய காவலர்கள்லாம் வருவாங்க, நின்றுக்கிட்டு அதெல்லாம் மரண தண்டனை, தூக்கு தண்டனை ரத்து செய்யுங்க.
இந்த மாதிரியான குற்றங்களுக்கு பின்ன என்ன தண்டனை கொடுக்க முடியும் சொல்லுங்கள் நீங்கள். இதை எப்படி அவங்களை அப்போது நான் ஏன் சொல்கிறேன்னா, இப்போது சமீபத்தில் வந்து ஒரு ரவுடி சுட்டுக்கொலை என்கவுண்டர் பண்ணுறாங்க, கட்டுப்படுத்தப்படுறதாக சொல்கிறாங்க. ஆனால் சுட்டு கொல்லப்பட்டதற்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வேறு வேறு ஊர்களில் கொலை நடக்குது. அப்படின்னா அவங்களுக்கு அந்த பயமே வரலைன்னு தானே அர்த்தம். அப்போது கொல்கத்தா சம்பவத்தை பார்த்ததற்கு பின்னாடியும் அது குறித்து பேசப்படுகிறது. ஒரு மாநிலத்தின் முதல்வரே அதில் வந்து நேரடியாக தலையிடுறாருன்னு சொன்னதுக்கு பின்னாடியும் அந்த செய்தியை ஊடகங்களில் பார்த்துக்கிட்டே இன்னொரு இடத்துல ஒருத்தர் அரங்கேற்றுறான்னா அவன் மனநோயாளி இல்லையா? அப்போ அவனெல்லாம் எப்படி விட்டு வைக்கிறதுன்ற கடுமையான தண்டனை தான் இதற்கான தீர்வு. நன்றி. பொட்டுக்காளி படத்தை பத்தி பேசியிருந்தீங்கன்னா, ஆனா அது போடாத இயக்குனர்களே இல்லை, ஆனா மக்கள் வந்து திட்டுறாங்க தியேட்டர்ல. அப்போ இயக்குனருக்கு மட்டும் தனியா ஏதாவது ஒரு சென்ஸ் இருக்கு அந்த படம்? திரைப்படம் என்பது இங்க பாருங்களேன், சமீபத்தில் வந்த 2 திரைப்படங்களையும் பெரிய அளவில் வந்து ப்ரமோஷன் பண்ணது இயக்குனர்கள் தான். இதே இயக்குனர்கள் தான் இன்னொரு படத்துக்கும் ப்ரமோஷன் பண்ணுறாங்க, இந்த படத்துக்கும் ப்ரமோஷன் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுடைய பார்வையில் அது சரியானதாக இருக்கலாம். பணம் கொடுத்து பார்க்குறவனுடைய பார்வையில் ஒரு சினிமா எப்படி இருக்கணுன்றது ரொம்ப முக்கியமானது இல்லையா? அவன் பல வேலைகளுக்கு நடுவில், பல பிரச்சனைகளுக்கு நடுவில் ஒரு திரையரங்குக்கு வர்றான். தன்னுடைய குடும்பத்தோடு வரும் பொழுது திரையரங்கில் இருந்து அந்த படத்தை ரசிக்கக்கூடிய மனநிலை இல்லை அப்படின்றத தான் சொல்ல வரேன். படம் நல்ல படம் இல்லை, பொட்டுக்காளி சர்வதேச விருதுகளை பெற தகுதியான படம் தான். ஆனால் வெகுஜன மக்களுக்கான படமாக மாற்றுவது, அந்த காம்படிஷனில் கொண்டு போய் கொட்டுக்காளியை திணிச்சது ஏன்? திணிக்கக்கூடாது. அவ்வளோ பெரிய அது ஒரு வன்முறையாக நான் பார்க்குறேன். அது வந்து அந்த இயக்குனருக்கு வந்து தேவையில்லாமல் ஒரு பெரிய படத்தோட போட்டி போட்டால் என்னதுக்கு ஆகும் சொல்லுங்கள்? இப்போ நீங்கள் இப்போ சொல்கிறோம், இப்படி வச்சுக்கிறோமே, வாழையும் 5ஆம் தேதி கோட்டு ரிலீஸ் ஆயிருந்தால் என்ன இருக்கும்? அது பெரிய வன்முறை இல்லையா? அது செய்யக்கூடாதுன்னு தான் சொல்கிறேன். நன்றி.